Hello everyone, welcome to Bench for Politics Consultant. நான் உங்களுடைய strategist and consultant சத்யா. ஸோ கடந்த சில நாட்களாகவே எம்எல்ஏ கேண்டிடேட் பிரச்சாரத்தின் பொழுது ஃபேஸ் பண்ணுற ஃபெயிலியர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபெயிலியர்ஸ் என்னன்னா, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒரு சரியான செகண்ட் லைன், அதாவது இவருக்கு அடுத்தபடியாக ஒரு செகண்ட் லைன் கேண்டிடேட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாததுனால ஒரு எம்எல்ஏவோட கேண்டிடேட்டோட ஆப்சன்ஸில் இவங்க நடத்துகிற கேம்பெயின் வந்து குழப்பங்களுக்குள்ளாகுது, சரியான முறையில் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியாத காரணங்கள் ஆகுதுங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு தனக்கு ஆதரவு இல்லாத சில ஏரியாக்களை இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, சில தெருக்கள்லயோ இல்லைன்னா சில பகுதிகள், குறிப்பிட்ட பகுதிகள்லயோ இந்த கட்சி மேலேயோ இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட நபர் மேலேயோ மக்கள் வந்து அதிருப்தியிலையோ இல்லைன்னா வந்து கோபங்களிலேயோ இருப்பாங்க. இந்த டார்கெட் ஆடியன்ஸை இவங்க அப்ரோச் பண்ணி இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த எதிர்கட்சியில இருக்க வாக்குகளை இவங்க வாக்கு வங்கிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது ஒரு பிரதானமான வேலைங்க. முக்காவாசி நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, இந்த நேரம் இல்லாத சூழ்நிலைனால ஒரு எம்எல்ஏ அந்த வேலைகளை பண்றது கிடையாதுங்க. மூணாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ தன்னோட வேலைகள் செய்யும் போது கன்சிஸ்டன்சியா இருக்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு நாள் வந்து நிறைய வேலை செஞ்சு லேட் நைட் வரைக்கும் பிரச்சார மீட்டிங் பேசிட்டு மறுநாள் காலையில அடுத்த நாள் அவன் ஒர்க்கை வந்து போக முடியாம ஆகுற சூழ்நிலைகள் இதனால, அதுக்கப்புறம் வந்து கம்மியான நேரங்கள்ல நிறைய வேலைகளை போட்டு செய்ய வைக்கும் போது உள்ளுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் மூலியமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகள், கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு கண்டென்ட் வந்து மிஸ் ஆகுதுங்க. ஸோ இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல்ஸ்குள்ள வந்து பாருங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சத்யா.